எங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ்புக் பதிவு. சூப்பர் நேச்சுரல் கன்வர்ஷன் அப்படிங்கிற பேஜில் தான் இந்த பதிவு போடப்பட்டிருக்கு. சிங்கப்பூரில் ஒரு பஸ் டிரைவருக்கு நடந்த இன்சிடெண்ட் தான் இது. அவர் எப்பவும் போல் ஏர்லி மார்னிங் 7 மணிக்கு அவரோட டியூட்டிக்கு போகிறாரு. பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அவர் அந்த பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த செக்யூரிட்டி கேமரா வழியாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த செக்யூரிட்டி கேமராவில் என்ன கேப்சர் ஆகியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். Pagi dah buat seram ah. Kau tengok ni ya. Okey, kat atas ni ada orang kan. Kiwak betul lah. Pagi-pagi dah buat seram ah. Habis boleh ada orang kat atas kan. Sial kan, tak ada orang kan. Berderau darah aku lah, celaka betul lah. Aku puas jeritkan dia suruh turun tadi kat dekat tempat turun orang. Nak bawa lagi ke sini. Pokemon betul lah. அந்த பஸ்ஸு ஒரு டபுள் டெக்கர் பஸ் அப்படிங்கிறதுனால அந்த பஸ்ஸில் இருந்த மேல் போர்ஷனில் ஒரு பிளாக் கலரில் ஒரு உருவம் சீட்டில் உட்காந்துருக்கிறத பார்த்த அந்த டிரைவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. உடனே அவர் மேலே போய் ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. பட் அவர் அந்த கேமரா வழியாக பார்த்த அந்த உருவம் அங்கே இல்லை. அவர் பார்த்த அந்த உருவம் உண்மையிலே பேயாக இருக்குமா? நீங்கள் என்ன இந்த வீடியோ பதிவை பற்றி நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு டிக்டாக் பதிவு. 4K வீடியோ அட்வென்ச்சர் அப்படிங்கிற டிக்டாக் பேஜை ரன் பண்ணிட்டு வர ஒரு விமன் நிறையா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்க்கு போய் வீடியோ எடுத்து அதை தன்னுடைய டிக்டாக் பக்கத்தில் போட்டுட்டு வராங்க. ஒரு நாள் கிரேவ்யார்டுக்கு போய் வீடியோ எடுக்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிளேஸில் கோஸ்ட் டியூப் அப்படிங்கிற ஆப் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடக்குது. Don't go there. Don't go there. Oh, okay. Why? In danger. Oh my god. Okay. I could be in danger. Okay, this is not fun. Okay, so don't go there in danger. And what I'm gonna do? I'm gonna go anyway. Maybe I should watch where I'm walking. Oh, I'm a bit nervous now. Okay, I'm a bit nervous. Okay, why can't I go there? Run away. Jesus! Run away? அந்த ஆப் இவங்களை அங்கே போக வேண்டான்னு சொல்லுது. சர்டன் டைமில் அந்த பிளேஸை சுற்றி பார்க்கும்போது தற்செயலாக அங்கே இருந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கருப்பு கலர் உருவம் இவங்களை அங்கே இருந்து வாட்ச் பண்ணுறது கேமராவில் கேப்சர் ஆகியிருக்கு. இந்த க்ரீப்பியான இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்போக்கி கௌதம் சேனலில் போடப்பட்ட வீடியோ பதிவை பற்றி தான். கௌதம் சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்க ஊர் ஹைவே பக்கத்தில் ஒரு கைவிடப்பட்ட பிளேஸ் இருக்கிறதாகவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரோட்டில் தனியாக டிரைவ் பண்ணிட்டு வந்த ஒரு லேடி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே போனதாகவும் அந்த சமயத்தில் அந்த லேடியை யாரோ ரேப் பண்ணி கொன்னுட்டாங்கன்னும் அதுக்கப்புறம் அந்த ஹைவே வழியாக யார் நைட் டைமில் போனாலுமே இந்த பெண்ணோட அழுக்குறலும் ஹெல்ப் பண்ணுங்க
அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறா மாதிரியான சவுண்டும் அந்த ஹைவே வழியா கிராஸ் ஆகி போற பலருக்கும் கேட்கறதா அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னதா அதை கௌதம் அந்த வீடியோ பதிவில் சொல்றாரு. அது உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால அந்த பிளேஸுக்கே போய் பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. அழுவது தானே தெளிவாக கேட்குது. ஒரு லேடி வந்து அழுகிற மாதிரியான சவுண்டு வந்து நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்கோம்ல, கரெக்டாக அந்த பைக் பார்க் பண்ணியிருக்க இடத்துல கேட்குது. ஆனால் இங்கே எதுவுமே தெரிலடா. இல்லை ஓப்பனாக இருக்கு. அந்த சைடு என்ன இருக்கு போட்டிருக்காங்க. அவங்க அந்த பில்டிங்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு லேடி அழுகிற மாதிரியான சவுண்ட் அவங்களுக்கு நல்லாவே கேட்குது. அந்த சமயத்தில் அவங்க வெளியே வச்சிருந்த நைட் விஷன் கேமரால அந்த ஆத்மா அழுதுகிட்டே போகிறது கேப்சர் ஆகியிருக்கு. கௌதமும் அவருடைய நண்பரும் அந்த அழுக்குரல் கேட்ட அந்த சத்தத்தை வச்சு இந்த பில்டிங்ல இருந்து தான் அந்த சவுண்டு கேட்டது அப்படிங்கிறதுனால அந்த பில்டிங்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு போகிறாங்க. அப்போது அங்கே நைட் விஷனை செட் பண்ணிட்டு ட்ரௌசிங் ராடு மூலியமாக அந்த ஆத்மா கூட கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது தான் மறுபடியும் இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடக்குது. நாங்கள் எங்கள் மூலிமா ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்கள் மூலிமா ஏதாவது உதவி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் தாராளமாக எங்கள் கூட வந்து பேசலாம். எங்களை வந்து ஏதோ உதவி வேணும் இல்லைடா, ஏதோ அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிறேன். அதுதான் ஏதோ உதவி வேணும்னு நினைக்கிறேன். ஏதோ உதவி வேணும், அதுக்கு ஏதோ ஹெல்ப் தேவை இருக்கு. சரியா? ஓகே, என்ன ஹெல்ப் வேணும் கேட்டுப்பா. என்ன ஹெல்ப்னு நான் கெஸ்ஸிங் எப்போ எஸ்ஆர்னு வந்தாண்டா இதில் கேட்க முடியும். சரி, ஓகே. உதவி தான் தேவை. உதவி தான் தேவை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சிம்பிளிசரா சேனலில் லாஸ்ட்டாக போடப்பட்ட வீடியோ பதிவை பற்றி தான். ராகுல் அண்ட் ஆகாஷ் 2 பேருமே ஒரு கைவிடப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலியே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அங்கே நிறையவே பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் மொத்த அப்பார்ட்மெண்ட்டுமே காலி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு போகிற 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் ஒரு நபர் ஃபேமிலியில் நடந்த ப்ராப்ளம்னால இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்கன்னு ராகுல் அந்த வீடியோ பதிவில் சொல்றாரு. அவங்க 2 பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட போனப்ப தான் இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடக்குது. எங்கடா அது கிராஸ் ஆகி போகிறா இதுக்குள்ளயா? ஆமாண்டா, எதுவும் பார்த்து சம்திங் இது கிராஸ் ஆயிடுச்சா? பிளாக் ஷேடோ ஒன்று. அண்ணா இங்கே என்ன இருக்கீங்களா? ஆக்சுவலி இப்போ வந்து நாங்கள் இந்த டி பிளாக்குள்ளே போக போகிறோம். இந்த மாதிரி நிறைய பில்டிங் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை ஏபிசிடி சொல்லி எத்தனை போகுதுன்னு எனக்கு தெரியல. போகலாம் 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 போகலாம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். போகலாம், உள்ளே போகலாமா? வந்துட்டோம். யாரு அந்த டிக்கு மேலே பார்த்தன போகிறோம். நீ பார்த்தல? ஹலோ, இந்த பாருங்க, உங்ககிட்ட பேச வரோம். தயவு செய்து இது பண்றாதீங்க.
அவங்க அந்த பில்டிங்குள்ளே போகலான்னு போகிறப்பவே ஒரு கருப்பு உருவம் மேலே இருந்து இவங்களை பார்த்துட்டு உள்ளே போகிறது கேமராவில் கேப்சர் ஆகியிருக்கு. உருவத்தை அவங்க பார்த்ததுனால அந்த பில்டிங்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போது அங்கே நிறையவே மர்மமான சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அவங்க அதை தொடர்ந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடக்குது. போச்சுடா போ. எங்க? இங்க தான். இந்த ரூமா உங்க ரூமு? குட்டி பாப்பா குழந்தா. ஐயோ 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 குழந்தாயா கேட்க வந்தேன். நான் குழந்தாயின்னு சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதோட சும்மா பயமுறுத்திக்கணும். ஏதோ ஒரு சின்ன ஒரு உருவம் பார்த்தேன்டா குழந்தை மாதிரி. நிஜமாக பார்த்தேன்டா அப்போ நான். கைஸ் நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல கைஸ். இப்போ நான் பார்த்தேன், கொஞ்சத்துக்கு முன்னே பார்த்தேன். இந்த பக்கம் தான் பார்த்தேன். இல்லை இப்போ இதுக்குள்ள பார்த்தேன். வம்சவா நான் உள்ளே வரேன். போடா தென்னியாக திரும்பி பார்க்குறேன். சவுண்டு கேட்குது. அம்மா அம்மான்னு. பாப்பா எங்கே இருக்கீங்க? ரொம்ப வினோதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது உள்ள சவுண்ட் கேட்கல. சவுண்ட் கேட்டுனே ஆசை இருக்குது. யாருக்கு யாரு? யாருங்க? காச்சடி. அவங்கள சுற்றி நிறையவே அமானுஷ்யமான விஷயம் நடக்கிறதுனால ரிச்சுவல் ட்ரை பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. ரிச்சுவலுக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்த பொம்மையை எடுத்துகிட்டு வரதுக்காக ராகுல் போகிறாரு. அப்போது ஆகாஷ் மட்டும் தனியாக அந்த உருவம் பார்த்து அந்த பில்டிங்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போதான் இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடக்குது. பார்த்தலாம் கைஸ் வாங்க. என்னடா பொம்மை காணும்டா. பொம்மை காணும்டா. புரியல. பொம்மை காணும்டா. என்னடா சொல்ற? அது உள்ள பண்ணு காணும்டா. டேய் அங்கதானே வச்சு வந்தோம். டேய் காணும்டா. ஓட்ட போட்டு இருக்கு. டேய் ஓ மை காட் கைஸ் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவன் பொம்மை காணும்னு சொல்கிறான். தனியா போகுது. கீழே ட்ரை பண்ணடா. ராகுல வந்து பார்த்துட்டு போங்க. நான் சொல்றதுக்கு சேஃப் இல்ல. என்னாச்சு? இதுக்குள்ளயா? போடா. ஏய் யாரு உள்ள? ஹலோ எனக்கு தெரியும். நீங்க அதை எட்டி பார்த்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிரேவல்ஃப் சேனலில் போடப்பட்ட வீடியோ பதிவை பற்றி தான். கோவாக்கு டூரிஸ்டாக வந்த ஒரு ரஷ்யன் அவருக்கு கோவா ரொம்பவே பிடிச்சதுனால அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டலான்னு டிசைட் பண்ணுறாரு. அங்கே பல எதிர்ப்புகளை தாண்டி அந்த ஹோட்டலை கட்டவும் செய்கிறாரு. அந்த ஹோட்டல் கட்ட ஆரம்பித்த ஃபியூ டேஸ்லேயே அந்த நபர் தொலைஞ்சும் போயிருக்காரு. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அந்த ஹோட்டலில் இருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த நபருடைய பாடி அழுகுன நிலைமையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்கவும் செஞ்சுருக்காங்க. அந்த ரஷ்யன் இறந்து போனதுக்கு பிறகு அடையாளம் தெரியாதவங்களோட டெட் பாடி அந்த ஹோட்டலில் இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறையவே அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடத்துக்கு தான் வாசு அவங்க டீமோட சேர்ந்து நைட் டைமில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அப்போது அங்கே இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடக்குது. ஹலோ
யாராவது இந்த இடத்துல இப்போ எட்டி பார்த்தீங்களா? ஹலோ, எங்கே எதுவும் தண்ணி விட்டுறாதீங்க கீழே. ஐயோ நானே சொல்லி கொடுங்க. எட்டி பார்த்துட்டு அப்போ ஏன் என்ன சொல்ல போகிறேன்? உண்மையாக பார்த்துச்சுடா. எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? யாரோ அழுகுறாங்க. அப்படி நிற்கிது ப்ரோ. ஹலோ ஹலோ ஹலோ, அந்த இடத்துக்கு எப்படி போகிறது? வழி இல்லை, அங்கே தான் வந்தோமா? இல்லை ப்ரோ, அவ்வளோ ஹைட்டில் என்ன ப்ரோ பேயே பயப்படும் ப்ரோ. அவ்வளோ ஹைட்டில் போய் அங்கே நிற்கிறதுக்கு. ஃபோனில் ஜூம் பண்ணலாம், இதில் ரொம்ப ஜூம் பண்ண முடியும். அங்கே லைட்டில் அங்கடிங்க. ப்ரோ இதில் நல்லா தெரியுது ப்ரோ. நல்லா தெரியுது. என்னாச்சு? ஐயோ அழுகுது ப்ரோ, சரியான டெஸ்ட் ப்ரோ இது. ஐயோ ஃபோன் ஹேங் ஆகுது ப்ரோ. காட்டுங்க. ஹேங் ஆகிடுச்சு. தெரியுது, இப்போ தெரியுது. முடிக்குது. ஹலோ, who are you? Come in front of us here. Come near us. What's your name? Please talk to us. We are here to help you. உனக்கு எதனா உதவி வேணுமா? நாங்கள் வந்து உன்னை மீட் பண்ணலாமா? Shall we come there to meet you? நான் இந்த இடத்துக்கு வரேன், உன்னை மீட் பண்ண முடியுமா? ரொம்ப நேரமாக நிற்கிது ப்ரோ. அப்போ வாங்க கேப்சர் பண்ணலாமா? இந்த மாதிரிலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அங்கே போகணுமாப்பா? வாங்க. ரொம்ப தெளிவாகவே ஒரு கருப்பு உருவம் அங்கே நின்று அழுகிறது அவங்க கேமராவில் கேப்சர் ஆகியிருக்கு. மேலும் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்க்குறதுக்கு கிரே வுல்ஃப் சேனலில் போய் பாருங்கள். மேலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.